வச்சிருவோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வித் மீ எஸ்கே. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிக் பண்ணிட்டு என்ன மட்டும் தான் காமிப்பேன். நான் கூட வர மாட்டேன். ஆமாம், செல்ஃப் பிளாக் இது. எஸ், இது வந்து எனக்கான ட்ரைனிங். அந்த ஒன் டே ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளான் பண்ணி பாண்டிச்சேரி அங்கே எங்கன்ட்டு நிறைய பிளான் பண்ணி லாஸ்ட்டில் தடாவுக்கு போகிறோம். ஆக்சுவலி அது நிறைய முறை நாங்கள் போயிட்டோம். ஆனாலும் ஒன் டே ட்ரிப் மீண்டும் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு அங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நைட்டு மழை வந்துச்சு. இது வந்து சடனாக போட்ட பிளான். நைட்டு தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணுமே. சரி, ஓகே, நைட்டு ஃபுல்லாக மழை வந்துடுச்சு, போக மாட்டாங்க, எப்படி கேன்சல் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் கிளம்பாத அமைதியாக உட்காந்துருந்தோம். பார்த்தா எல்லோரும் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா அப்படின்ட்டு எழுப்பி விடுறாங்க. இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு தடாவில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் இப்போது கேள்வியே. ஏன்டா மழை வந்து எல்லாம் சேரா இருக்கும். அந்த சேத்துல எப்படி நம்ம நடந்து ட்ரெக்கிங் பண்ணி தெரியல. நான் வேற ஷூ கூட போட்டுட்டு வரல, ஸ்லிப்பர் போட்டுட்டு எப்படி நடக்க போறது தெரியல. எவ்வளோ ஜாலியா இந்த ட்ரிப் இருக்குன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ வந்து ஃபுல்லாவே வீடியோவில் இவ மட்டும் தான் வருவா. எப்பவுமே அவ மட்டும் தான் வருவா அதிகமா. அப்புறம் ஏங்க நீங்க இங்க வரீங்க? நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து அவங்க வந்து செல்ஃபா வீடியோ எடுத்து ட்ரைன் பண்ண போறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே அவங்க தான் எடுக்க போறாங்க, அவங்க தான் பேச போறாங்க, vlog அவங்க தான் பண்ண போறாங்க. I am a vlogger, self vlogger. பாப்போம். ட்ரிப்பு வெளியில அவுட்டிங் கூட்டு போற சொல்லி எல்லாம் தூங்கிட்டு வராங்க. முன்னாடி 2 பேர் தூங்கிட்டு வராங்க. வண்டியை திருப்பிடா அப்படியே வீட்டுக்கு தூங்கலாம். போயிட்டு தூங்கிட்டு தானே வரீங்க. எனக்கு டயர்டா தான் இருக்குது, என்ன பண்றது? அதாவது நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம தடா வந்து இப்போ ரீச் ஆயிட்டோம். இதுக்கே வந்து ஹாஃப் டே முடிஞ்சிச்சு. காலையில ஸ்டார்ட் பண்ண நம்ம பயணம் இப்போ 1 மணி ஆயிடுச்சுங்க. 1 o'clock ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் ஆரம்பிச்சு அப்புறம் போய் குடிச்சிட்டு 1 hour ஹாப்பினஸ்க்காக ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அது என்ன ஒரு சாபமா எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட நாங்கள் ஒழுங்கான வழியில வந்தது கிடையாது. இல்லைன்னா 100 ரூபாய் தர மாட்டாங்களா? நாலு கவர் எடுத்து போய் பாட்டில் எடுத்து போய் காமிச்சாதான் காசு கொடுப்போம். ஆமா சாங்கி, எதையுமே போட்டுறது கீழே. குறுக்குறையும் 3 கவர் காட்டணும். ஃபைனலாக தடாவுக்கு வந்தாச்சு. வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு வந்துட்டோம். இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற குரங்கு கூட்டம் வந்து எல்லாத்தையும் பிடிங்க அவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்க, சாப்பிட விடல. ஸோ கொஞ்சம் சாப்பாட்டோட இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் நிறைய நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் போக முடியாது. ஏன்னா நிறைய பாறைலாம் ஏறி அது மேலே போகிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாச்சும் போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு ஒரு பிளான். குரங்கு கூட்டம் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த மாதிரி பார்க்லாம் கிடையாது. பார்க்லாம் புதுசாக இது பண்ணியிருக்காங்க.
சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. அந்த பயத்திலே நாங்கள் வந்தோம். இங்கே வந்து தண்ணி அதிகமாக இருக்குமோ இல்லை கம்மியாக இருக்குமோ இல்லை மழை வந்து இங்கே நம்மளை உள்ளே விட மாட்டாங்களோ அந்த பயத்தில் வந்தோம். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த பயத்தையே சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணியே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் இவ்வளோதான் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி சம்மரில் வரப்போ கூட நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. கூட்டங்கள் வராங்க. வாங்க வயசான டிக்கெட்டுங்க. ஆக்சுவலி ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம வரோம்னா நம்ம அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் வரணுமே. ஆனால் ஒரு சிலவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்கன்ட்டே தெரில. சொல்கிறேன், எதுனா பண்ணாதான் தப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பேசுகிற வார்த்தையில் கூட நிறைய பேர் ஹர்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வந்துட்டு இருந்தோம். ஒரு சில யூஸ்லெஸ் பர்சனால் அவங்க பேசுகிற வார்த்தையால் அந்த என்னடா இது இப்படிலாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்காங்களா, படித்தாலும் அறிவு இருக்காதா அந்த மாதிரி போகுது. ஏன்னா அவனுங்க பேசுறதுலாம் காது கூசுது. பின்னாடி வராங்க. ஆமாம், அந்த யூத் பாய்ஸ் அப்படி தான் வருவாங்க. இல்லை, ஒரு பப்ளிக்கில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அந்த ஒரு இதுவும் கூட இல்லையா, அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாதையா வளர்ப்பாங்க. பெற்றவங்க வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு அனுப்புறது இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரி அடுத்தவங்களை ஃப்ளோட் பண்ணுறதுக்கு தான் வளர்க்குறாங்களா? எந்த நல்ல விஷயமும் சொல்லி கொடுத்து வளர்க்குறது இல்லையா? நம்ம எப்படியாப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோன்ட்டு நம்ம நடந்துக்கிறதெல்லாம் இருக்குது. காசு பணம்லாம் செகண்டரி. கொஞ்சம் தூரம், பாதி தூரம் சொல்லலாமா? இதை பாதியில் ஒரு கால்வாசி தூரம் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப் இது. ஏன்னா ஒரு சிலவங்க ரொம்ப லாங் அந்த ஃபால்ஸ் வரைக்கும் போக முடியாது, நம்மளாலே போக முடியாது வச்சுக்கோ. ஏன்னா அந்த பாதை அவ்வளோ கரண்டு முரடாக இருக்கும். அதனால ஒரு சிலவங்க இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ இங்கே தான் என்ஜாய் பண்ணிட்டு போனேன். வாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி 9 o'clock தடா ரீச் ஆகிட்டு டே ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்புற ஐடியாவில் வந்தோம். ஆனால் நம்மளை பற்றி தான் தெரியும்ல, நேற்று கிளம்பி இன்றைக்கி வந்து டேவே முடிய போகுது. ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி 2:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு ட்ரெக் பண்ணி அங்கே ஒரு 1 hour ட்ரெக் பண்ணுறதுக்காகவும் அங்கே ஒரு 1/2 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே பாதியிலே இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது, அதனால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே கிளியராக இருக்கும் வாட்டர். அதனால் இங்கே இறங்கி இங்கே குளிச்சுட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க போகலாம். வேறு வழி இல்லை. சரி வாங்க, தண்ணிக்குள்ளே போய் என்ஜாய் பண்ண. இதுவே ஒரு ட்ரெக் பண்ணுற ஏரியா மாதிரி இருக்குண்ணா. எப்படி கிளியராக இருக்கு பாரு. ஏன்னா இந்த பாறை வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், காலெல்லாம் வந்து பேசிடும். நம்ம விளையாடுறப்ப வீட்டுக்கு போய் தான் இங்க நம்ம பட்ட காயங்கள்லாம் தெரியும். சீக்கிரமா அப்படியே ஒரு முங்கி எழுந்துரு. குளிச்சுட்டு ஏஞ்சி வந்துட்டு இருக்கோம். குளிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாடி ஏஞ்சதுக்கப்புறம் தெரியுது இந்த பாடி எவ்வளோ வீக்குன்ட்டு. குளிச்சுட்டு ஜாலியாக ஹேர்லாம் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கோம். என் தம்பி ஒரு நல்ல பாதை வழியாக கூட்டிகிட்டு போனான்னா எப்படி கூட்டிகிட்டு வரேன் பாருங்கள், நல்லா இருக்கு. நல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு ஏஞ்சி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
ஆனால் என்னன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து குளோரின் வாட்டர் இருக்கும். இது நேச்சுரல் மூலிகை தண்ணி. மூலிகை தண்ணியா? ஃபுல்லாக குட்டையை குழப்பி வச்சிருக்காங்க மூலிகை தண்ணி. நானே சொல்லி மனசை தேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஒஸ்ட்லாம் கிடையாது. அங்கே ஒஸ்ட்டு சொல்லிட்டு இங்கே ஒஸ்ட்டு கிடையாதுன்ற அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அங்கே அப்படி சொன்னேன். சரி ஆறுதலுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்காக சொல்லிட்டு இருக்கப்போ நல்லா பசிச்சிச்சு. சாப்பிடணும் போல இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி ஃபுல்லாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லைங்க இந்த வழி. நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கிளைமேட்டு நல்லா இருக்குது. மழை இல்லை, சரி மீன் வெயில் இல்லை, அதனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மழையாக இருந்தால் கூட ஓகே தான். வெயில் அடிச்சதாக தான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம் ஆமாம் ஃப்ளட்டு வருது. அவ்வளோலாம் வராது. என்ன ஒரு அதிவிடி பொடி. உங்களுக்கும் எங்கேயாச்சும் சென்னை விட்டு அவுட்டோரில் ஏதாச்சும் ட்ரெக்கிங் பண்ணிட்டு இல்லை ஃபால்ஸ் மாதிரி எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா இந்த தடா ஃபால்ஸ் வந்துட்டு போங்க. ஆனால் ரொம்ப டைம்ல இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியில் எவ்வளோ நேரம் நம்மளால இருக்க முடியும்? அப்பயே 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கே. 1 hour இல்லை 1.5 2 hours அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நல்லா சமைச்சு ஃபுட்டு இங்கே கொண்டு வந்துருங்க. பிளாஸ்டிக்லாம் அலோட் கிடையாது. இங்கே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம எல்லாத்தையும் அவங்களும் செக் பண்ணி எடுத்துக்குவாங்க. சரி நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கே செக் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புனாங்க. டெபாசிட்டை காசு வர வாங்கியிருக்காங்க. முன்னாடி 100 rupees டெபாசிட் பண்ணி காசு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம போய் அந்த கவர் காமிச்சிட்டு தான் அதை நம்ம ரீஃபண்டே பண்ணுவாங்க. இல்லை பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக. அப்படி இருந்தும் இன்னைக்கு நான் தண்ணியில் நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் பாட்டில்ஸ் அது மாதிரி பார்த்தேன். இதெல்லாம் எப்படி தான் இதுக்காக தான் ஒரு செக்கிங் வச்சு அங்கே அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து குப்பை தொட்டி இருக்குது. ஆனாலும் பக்கத்தில் குப்பை தொட்டி அங்கே இருக்குது. ஆனால் கீழே குப்பை இருக்குது. உங்களுக்கும் 1 day ட்ரிப் எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா இது மோஸ்ட்லி வந்து இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ட்ரக்கிங் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இது 3த்துக்காக தான் இங்கே வர மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் சேஃப்டிக்கு வந்து முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இங்கே குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இதோடைய டைமிங் வந்து மார்னிங் 9 to 8 to 4. 8 to 4 ஆமாம் 9 to 5 பைத்தியம். 8 to 4 ஆக்சுவலி 3 o'clock வந்து மேலே வந்து அனுப்பி விட்டுருவாங்க. கேர்ள்ஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோமே சேஃப்டி எப்படி இருக்கும் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்லாம் எப்படின்ட்டு யோசிக்காமல் வரலாம். என்கிட்ட இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் கார் பார்க்கிங், 2 wheeler பார்க்கிங், கிட்ஸ்க்கு விளையாட இங்கே பார்க்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ 1 day ட்ரிப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.